ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி அதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோடைய கழுத்தில் தொப்புள் கொடி ஏன் சுற்றுது, அது சுற்றுறதுக்கான முக்கியமான 3 காரணங்களையும், அதை எப்படி சரி செய்கிறது, சுற்றி இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் பற்றியும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றத எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் பற்றி நான் டீட்டெயில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனி பிளேலிஸ்ட் லிங்க்ஸாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள், பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். குழந்தையோடைய தொப்புள் கொடி அப்படிங்கிறத நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்புள் கொடியில் 3 லேயர் போகும். ஒரு லேயர் அப்படிங்கிறது குழந்தையோடைய நியூட்ரிஷன் சப்ளை, அதாவது குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் போகக்கூடியது. 2வது குழந்தைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாயறதுக்காகவும், 3வது குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்காகவும் 3 லேயராக இருக்கும். இதை ஆம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நியூக்கல் கார்டு அப்படின்றது பேசிக்கில் சொல்லுவாங்க. 3 சேர்ந்து ஒரே டியூப்பாக இருக்கும். இதை தான் நஞ்சுக்கொடி அப்படின்றத சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தையோட கழுத்தில் நஞ்சுக்கொடி சுற்றுறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இது குழந்தை அசைகிறப்பையோ இல்லை தானாகவே அவங்களோட கையாலேயோ அவங்க கழுத்தில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொப்புள் கொடி எப்படி சுற்றி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் குழந்தைக்கு ரிஸ்க் அமையுமா அமையாதா அப்படின்றது தெரியக்கூடியதாக இருக்கும். இதனால் குழந்தைக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது. இது இயல்பான ஒரு விஷயம்தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த குழந்தையோடைய கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறத உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக அந்த நியூக்கல் கார்டு இல்லை அப்படின்னா ஏஎம்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஆம்பிளிக்கல் கார்டு அப்படின்றதுக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா கடைசி இம்ப்ரெஷன் அப்படின்றதுல ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் லூப் அரவுண்ட் தி நெக் ஆஃப் தி ஃபீட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா டபுள் லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ட்ரிபிள் லூப் அரவுண்ட் தி நெக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மல்டிபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எப்போ நம்மளுக்கு ரிஸ்கில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2க்கு மேற்பட்ட கொடி உங்களுடைய குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருந்தது அப்படின்னா தான் அது நம்மளுக்கு டேஞ்சராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக குழந்தையோட அந்த நஞ்சு கொடியோட நீளம் 50லேருந்து 60 சென்டிமீட்டர் வரைக்கும் நார்மல் ரேஞ்சில் இருக்கும். 50-60க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது நீளமான நஞ்சு கொடினாவும், 30க்கு கீழே இருந்தது அப்படின்னா குட்டையான நஞ்சு கொடி அப்படின்றதும் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் சுற்றுது அப்படின்றதுக்கான காரணங்கள் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது விஷயம் அப்படிங்கிறது குழந்தை ரொம்ப அசைகிறது. அதிகப்படியான அசைவுகளை குழந்தை உங்கள் வயிற்றில் வெளிப்படுத்துகிறப்ப அதிகப்படியாக அவங்க உருண்டு பெறலுவாங்க. அப்படி உருண்டு பெறல்றப்ப உதைக்கிறப்பையோ குழந்தையோடைய அந்த தொப்புள் கொடி தற்செயலாக குழந்தையோட கழுத்தில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தொப்புள் கொடி ரொம்ப லென்த்தாக இருக்கிறது. சராசரியாக 50லேருந்து 60 சென்டிமீட்டர் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் குழந்தையோடைய அந்த தொப்புள் கொடியோட நீளம் 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறப்ப வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அடிக்கடி குழந்தையோடைய கழுத்தில் அது சுற்றுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் 3வது காரணம் அப்படிங்கிறது குழந்தையோடைய பனிக்கூட நீர் அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறப்ப குழந்தை அதிகமாக நகர இடம் கிடைக்கும் உங்களோட கர்ப்பப்பையில். இதனாலையும் கொடி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த 3 காரணம் அப்படிங்கிறது. இது இல்லாமல் 2 குழந்தைகள் உங்கள் வயிற்றில் வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு கர்ப்பப்பையில் 2 குழந்தைகள் இருக்கிறதுனால இடம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் ஒரு குழந்தையோடைய கொடி இன்னொரு குழந்தைக்கோ இல்லை இன்னொரு குழந்தையோட குழி இன்னொரு குழந்தைக்கோ அந்த தொப்புள் கொடி மாறி மாறி ஒருத்தருக்கு சுற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்க கொடி அவங்களுக்கும் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்பான ஒரு விஷயம். குறிப்பாக தொப்புள் கொடி சுற்றுறதுக்கு 3 காரணம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு நான் சொன்னது. அது இல்லாமல் 2 குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இந்த காரணத்தினாலேயும் உங்களுக்கு குழந்தையோட தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி அப்படிங்கிறது சுற்றி இருக்குது அப்படின்றதுக்கு. அண்ட் இதுக்கான பர்டிகுலர் சிம்டம்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தையோட அசைவுகள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருந்தது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப குழந்தை குறைவான அசைவுகளை வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி அடிவயிற்றில் பயங்கரமான வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தை அசைவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடிவயிற்று வலி அப்படிங்கிறதும் வரும். இந்த மாதிரி எந்தவித அசைவுகளுமே இல்லாமல் அடிவயிற்று வலி வருது அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. அது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்கு. பொதுவாக குழந்தையோடைய மூமெண்ட்ஸ் எதுவுமே தெரியல, அசைவுகள் தெரியலன்னா இடது பக்கமாக ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் படுத்திருந்து குழந்தையோட அசைவுகள் தெரியுதான்னு பாருங்கள். இடது பக்கம்
படுக்கிறப்போ உங்களுக்கு அதிகப்படியான ஸ்பேஸ் குழந்தை நகர்றதுக்கு கிடைக்கும். குழந்தை அப்படியும் நகரலை அப்படின்னா ஏதாவது சாங் வைங்க. அப்படியும் நகரலைன்னா வயிற்றில் ஏதாவது டார்ச் லைட் அடித்து பாருங்கள். குழந்தை அந்த லைட்டோடைய கண் கூசுறல் காரணமாக அவங்க அசைய ஆரம்பிப்பாங்க. அப்படியும் அசைவில்லைன்னா எதை பற்றி யோசிக்காதீங்க, உடனே டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயங்கள், அதாவது தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றுதில், இப்படி சுத்தக்கூடிய தொப்புள் கொடியினால் ஆபத்தானது எதுவும் அமையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குழந்தையுடைய அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தளர்வாக தான் இருக்கும். இது குழந்தைக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுவே அது நாட்டு மாதிரி உங்கள் குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருந்தது அப்படின்னா, முடிச்சு போடுற மாதிரி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரங்களில் குழந்தையோட கழுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை அசைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த நேரங்களில் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கழுத்தில் வந்து குழந்தையோடைய அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே உங்கள் டெலிவரி அப்போ டாக்டர் வந்து குழந்தையோட தலை உங்களுக்கு வெளியில் வந்த உடனே கழுத்தில் கை வச்சு செக் பண்ணுவாங்க. ஒரு ஆம்பிளிக்கல் கார்டு சுற்றி இருக்கா, இல்லை 2 சுற்றி இருக்கா, இல்லை 3 சுற்றி இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி சுற்றி இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரியே பண்ணுவாங்க. எப்போவுமே நார்மல் டெலிவரியில் குழந்தையோட கழுத்தை செக் பண்ணி டாக்டர் கம்பல்சரி பார்ப்பாங்க ஆம்பிளிக்கல் கார்டு எதுவும் சுற்றி இருக்கா அப்படின்னு. தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நார்மல் டெலிவரினா ஆகும். டெலிவரி ஆகிறப்பே டாக்டர் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. இதனால் குழந்தைக்கு எதுவும் ஆபத்துனா வராது. என்ன குழந்தையோட கழுத்து பகுதிகளில் இருக்கிற மாதிரி சிவப்பு நிறமோ, இல்லை குழந்தையோட தலைப்பகுதிகள் ஃபுல்லாக ப்ளூ கலர்லேயும், கண்களில் ரத்த துளிகள் மாதிரி டாட்டாக சிவப்பு புள்ளி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாளடைவில் சரியாயிடும். இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்கணும். உங்கள் ஸ்கேனில் கிட்டத்தட்ட வந்து 5வது மாத ஸ்கேனுக்கு மேலேயே உங்களுக்கு சிங்கிள் லூப், டபுள் லூப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை எந்தவித அதில் எதுவும் அப்நார்மலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதையே மென்ஷனே பண்ண மாட்டாங்க. சிங்கிள் லூப் அரவுண்ட் தி நெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலோ, இல்லை அப்படின்னா கீழ்ப்பக்கமாக குழந்தையோடைய கீழ்ப்பக்கமாக அவங்களுடைய கழுத்து பகுதியில் வந்து சுற்றி இருக்குது, பின்பக்கமாக சுற்றி இருக்குது, இந்த மாதிரினா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இயல்பானது தான். 1 இல்லை 2 கொடி சுற்றி இருந்துச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. 3 கொடிக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது. டாக்டரே உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்து சொல்லிடுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் அப்படிங்கிறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும்தான். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக மட்டும்தான் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி சுற்றி இருக்குது, என்ன முடிச்சு மாதிரி போட்டிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு 3D ஸ்கேனில், கலர் ஸ்கேனில் தான் நம்மளுக்கு எந்த நாட்டில் சுற்றி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் பேசிக். இதனால உங்கள் நார்மல் டெலிவரி பாதிக்கப்படாது, குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வராது. டாக்டர் உங்கள் டெலிவரி சமயங்களை இது எல்லாத்தையுமே சரி செய்டுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இது மாதிரியான உங்கள் ப்ரெக்னன்சி பற்றியும் உங்கள் குழந்தை பற்றியும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ், ஒவ்வொரு வாரக்கணக்கில் உங்கள் குழந்தை எப்படின்னா வளர்ந்துருப்பாங்க, ஒவ்வொரு மாதக்கணக்கில் எப்படி இருப்பாங்க, முக்கியமான ஸ்கேன் என்னென்ன இருக்கும், பிளட் டெஸ்ட் என்னென்ன இருக்கும், தடுப்பூசி எந்த வாரத்தில் போகணுன்னு டீட்டெயில் வீடியோஸ் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அது ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன்ன்ற டைட்டிலில் தனித்தனியாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்டர்னு ஒரு டைட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட், ஃபீடிங் நைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பேபி ஷவருக்கான டெக்கரேஷன் திங்ஸு, இது எல்லாமே டேக் பண்ணியிருக்க. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.